குருவே நம, தந்தையே நம. இந்த வருடம் முழுக்க சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திருமூலர் காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. திருமூலர் தான் முத நம்ம சுவாசத்தை மக்களுக்காக வெளிப்படுத்தினவர். அப்படி வெளிப்படுத்தும் போது எல்லா சித்தர்களும் கண்டுபிடிச்சிருந்தாலும் திருமூலர் மூலமாக நம்ம திருமந்திரத்தின் மூலமாக கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் இந்த சரகலை அப்படிங்கிறது. அந்த சரத்தை வைத்து இந்த 3 நாட்கள் அமாவாசை, அதுக்கப்புறம் பிரதமை, அதுக்கப்புறம் துவிதியை, இந்த 3 நாட்களும் ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த சரத்தை சரியான முறையில் ஓட்டணும் அப்படின்னா அன்றைய மாதத்திற்கான பலன் கிடைக்கும். ஆனா சித்திரை மாதத்தில் மட்டும் ஒரு சிறப்பு பலன் என்ன அப்படின்னா, சித்திரை மாத அமாவாசை மற்றும் பிரதமை துவிதி இந்த 3 நாள்களும் உங்களுக்கு வலது சரத்துல நீங்க சுவாசத்தை ஓட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல இன்பமான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்து பார்க்கும்போது தான் அதனுடைய அற்புதம் புரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வருடத்திற்கு ஆடி மாதம் வலது சரத்துல சுவாசம் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு ஆடி மாதத்துல தை மாதம் வரைக்கும் 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தை மாதத்துல இடகலை சரத்தை நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு தை மாதத்துல இருந்து ஆடி மாதத்து வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லப்படுது. அதுல சித்திரை மாதத்துல இந்த 3 நாளையும் ஓட்டியாச்சுன்னா வருடம் முழுக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த அற்புதமான நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சரத்தை எப்படி நம்ம ஓட்டுறதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? இப்படி இந்த சித்திரை மாதத்துல சரத்தை ஓட்டும் போது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நம்மளுக்கு லட்சுமி கடாட்சோட அருளும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சவங்க சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்கு நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய மணிப்பூரக சக்கரம், இந்த மணிப்பூரக சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாக செல்ஃப் கான்பிடன்ஸ் ஜாஸ்தியாகும். அதோடு சேர்த்து மண்ணீரல் மற்றும் கல்லீரல் அப்புறம் கணையம், இந்த 3 உறுப்புகளும் ரொம்ப சீராக இயங்குவதற்கான சக்தி நிலைப்பாடு கொடுக்கும். எப்போது கல்லீரல் பலமா இயங்குதோ அப்போது நம்முடைய தைரியம் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் கணையம் சரியா வேலை செய்யும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்கள்லாம் காணாம போகக்கூடிய வேலையை செய்யக்கூடியது கொஞ்சம். அதே நேரத்துல மனிதன் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்திரமான தன்மை உறுதித்தன்மை கிடைக்க தொடங்கும். ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மனிதோட உற்பத்தி பண்ணும். அப்புறம் மனித உற்பத்தி பண்ணதுக்கு எலும்புகள் ரத்தம் உற்பத்தி ஆகிடும். அப்போ ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பணியை சிறப்பா செய்யும் போது அந்த உறுப்புகளுக்கான பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம உடம்புல முன்னோர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, மணிப்பூர சக்கரத்தை இயக்குவதன் மூலமாக இந்த உறுப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பித்தப்பை அப்படிங்கிறது இருக்குங்களா, அந்த பித்தப்பையோட சக்தியை சீர்படுத்தக்கூடிய வேலையும் இந்த மண்ணீரல் உங்களுக்கு செய்யும் போது, கல்லீரல் செய்யும் போது அதனை சீர்படுத்துறதுக்கு இந்த மணிப்பூர சக்கரம் உதவி செய்யுது. எப்படி கல்லீரல்கிட்ட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பித்தப்பையை மண்ணீரல் நல்லா இல்லாம போச்சுனாலும் அந்த சக்தி குறைய தொடங்கும். கல்லீரல் நல்லா இல்லாம போச்சுனாலும் சக்தி குறைய தொடங்கும். நாம் சக்தி நிலைப்பட சரியான இயக்கத்தினாலும் குறைய தொடங்கும். அப்போ அந்த பித்தப்பை தன்மையை சீர்படுத்துறதுக்கு உங்களுக்கு மணிப்பூர சக்கரம் உதவி செய்யும். அதுக்கப்புறம் சிறுகுடல் பெருங்குடல் சக்தியை சீர்படுத்துறதுக்கு இந்த மணிப்பூர சக்கரம் உதவி செய்யும். ஏன் இந்த மணிப்பூர சக்கரத்தோட உடல் உறுப்புகள் சொல்றேன் அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், சக்தி நிலைப்பாட பெறுறோம் அப்படிங்கும்போது தெய்வம் போது அந்த தெய்வம் எங்க இருக்குது அப்படின்னு நமக்குள்ளதான் இருக்குது. நம்மளுடைய உறுப்புகள் இயக்கத்தின் மூலமாகவே ஒவ்வொரு தெய்வம் இயங்கிட்டு இருக்குது. அப்போ இந்த 6 உறுப்புகளையும் சீர்படுத்தக்கூடிய தன்மையை மணிப்பூரக சக்கரம் செய்யுது. அந்த மணிப்பூரக சக்கரத்தை நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இயக்குவதற்கு நிறைய மணிப்பூரக முத்திரை இருக்குது. அதுல உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முத்திரை நீங்க சொல்லிடுறேன். சரிங்களா? அப்புறம் நம்ம கொஞ்சம் பயிற்சி செய்யக்கூடிய முத்திரை அடுத்தடுத்து பார்ப்போம். அப்போ ஈஸியான முத்திரை பார்க்கும்போது 2 கைகளையும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுக்கிட்டு நம்முடைய இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல் இப்படி மேலே வச்சுக்கணும். 2 கைகளையும் சும்மா அப்படி சேர்த்து வச்சுக்கணும். கட்டை விரல இப்படி மேலே வச்சுக்கணும். இப்படி மேலே வச்சுக்கிட்டு இப்படி நேரம் வச்சுக்கிறீங்க. ஸோ கட்டை விரல் 2 இப்படி மேலே வச்சுக்கிறீங்க. இது 2ஐயும் செய்வீங்க. இப்படி வச்சுட்டு உங்களுடைய இந்த நெஞ்சுக்குழி பகுதி இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் கீழே லைட்டா இறக்கி இப்படி வச்சு கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மணிப்பூரக சக்கரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க உள்ளுக்குள்ளேயே சொல்லுங்க. இப்படி சொல்ல மணிப்பூர சக்கரத்தின் இயக்கத்தின் மூலமாக இப்போது சொன்ன அனைத்து உறுப்புகளும் சீர்படுத்தப்படும். மேலும் உங்களுக்கு அந்த மணி அப்படிங்கிற பேர் மணிப்பூரத்திலே இருக்கிறதுனால அந்த சக்கரம் சரியா இயங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண வசியம் கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கு மணிப்பூர சக்கரம் சரியாக இயங்கவில்லையோ அவங்களுக்கு பண வரவு கம்மியாக தொடங்கும். அப்போ பண வரவு கம்மியாச்சு அப்படின்னா மணிப்பூர சக்தி நிலைப்பாடு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க சக்தி நிலைப்பாடு பெருக்குவதற்கு இந்த இதை செய்யலாம். தினந்தோறும் 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். சரிங்களா? ஏன்னா மணிப்பூர சக்கரத்துல நெருப்பு சக்தி உற்பத்தி ஆகும். நெருப்பு சக்தி தான் தீமையில அடிச்சு நன்மையை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுது. அப்போ நீங்க அது மாதிரி செஞ்சுட்டு இதை முடிச்ச உடனேவும் என்ன பண்ணணும், ஏதாவது ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சுக்கணும், இல்லை தண்ணி குடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மணிப்பூர சக்தியை செஞ்சுட்டு நீங்க அப்படியே கையில் வச்சுட்டு கூட கவனிங்க. உங்களுடைய வலது நாசில சுவாசம் ஓடுதான்னு பாருங்க. உங்களுடைய வலது நாசில சுவாசம் ஓடுதான்னு பாருங்க. சீரான முறையில நான் சொல்லிக் கொடுத்த ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது மூலம் நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. அந்த சதகலை விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா
ஒவ்வொரு நாளும் இது போல வரக்கூடிய நாள் சொல்லும் போது என்றாவது ஒரு நாள் நீங்க வந்து செஞ்சுட்டு வர டக்குனு அது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு முறை ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா கரெக்டா போயிட்டு இருக்கும். நம்ம உடம்புக்குள்ள இறைவன் வந்து 21,600 மூச்சு காத்த உள்ள அடக்கி நம்ம கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து நம்ம பைக்குள்ள, இந்த பைக்குள்ள இருக்குது, இந்த சட்டைக்குள்ள. இந்த உடம்பு தான், இந்த சட்டை இல்லை, உடம்பு தான் சட்டை. இந்த சட்டைக்குள்ள இந்த ஆத்மாவை கூட சேர்ந்து உள்ள வந்து இருக்குது. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சரம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது இங்க பிரபஞ்சத்துல வெட்ட வெளி இல்லையா, இந்த பிரபஞ்சத்துக்குரிய வெட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச காத்தோட கனெக்ஷன் ஆகும். அப்போ இங்க இருந்து ஒரு நூல் மாதிரி வச்சுக்கங்களேன், இந்த நூல் மாதிரி கனெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ இதுல இருந்து நம்மளுடைய சக்தி நிலைப்பாடு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறோமோ, அதை பொறுத்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஆகி நமக்கு தேவையான கிடைச்சிட்டு இருக்கும். இங்க இருக்க ஒரு கனெக்ஷன் கட் ஆயிட்டாலோ இல்ல தொடர்பு இல்லாம சிக்னல் இல்லாம போச்சுனாலோ தான் அங்க வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ இந்த உயர்நிலையை அடைவதற்காக, இந்த கனெக்ஷனை தொடர்பு கொள்வதற்காக தான் நமக்கு பயிற்சி முறையாக சரத்தை வந்து கொடுத்தாங்க. அப்ப சரம்னா வரிசையா போயிட்டு இருக்கக்கூடிய மூச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுல வலது சரம் அப்படிங்கிறது எப்போதுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் பவர்ஃபுல்லானது அப்படிங்கும்போது, நம்ம கிட்ட பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் இருக்குது அப்படிங்கும்போது 100 ரூபாயில ஒரு 5 ரூபாய் செலவழிக்கிறீங்க, மீதி 95 ரூபாய் உங்க பாக்கெட்ல இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பவர்ஃபுல். 100 ரூபாய் 95 ரூபாய் செலவழிச்சிருங்க, பாக்கெட்ல 5 ரூபாய் இருக்கு அப்படின்னா பவர் கம்மி, அவ்வளவுதான். அது மாதிரிதான் உங்களுடைய சரத்தை நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாப்பா செலவழிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பலம். அப்போ வலது பக்கம் மட்டும் ஏன் சொல்றாங்க போது, இறைவனே என்ன பண்ணிருக்கிறான், நம்ம கிட்ட டெபாசிட் போட்டு அனுப்பிச்சிட்டான். இவ்வளவு சரம் தான் உனக்கு வாழ்நாளுக்கு. ஆனா நம்ம ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் நீங்க பணம் போட்டீங்க அப்படின்னா, நீ இவ்வளவு பணத்தை எந்தெந்த பேங்க்ல போடலாம், எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில போடலாம் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். தேர்ந்தெடுத்து கொண்டு போய் போடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு பாஸ்புக் வச்சிருப்போம், அந்த புக்ல என்ட்ரி போட்டுக்கலாம். என்ட்ரி போட்டு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு வட்டி பார்க்கலாம். ஆனா இந்த சரத்தை கொடுத்து அனுப்பிச்சு அந்த இறைவன் மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருன்னு சொல்லலை. ஏன்னா சொன்னா ஒண்ணு நம்ம ரொம்ப ஓர ஆட்டம் போடுவோம், சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொன்னா சில நேரத்தில் வருத்தப்படுவோம். ரெண்டுமே நடக்கும், ஒண்ணு ஆட்டம் போடுவோம் இல்லை வருத்தப்படுவோம். அதனால அவன் கருணை கொண்டதுனால உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உனக்கு இந்த கலையும் கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணும்போது இந்த வலது சரத்துக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, வலது பக்கத்துல இறைவன் 8 அங்குல காற்றை மட்டும் வெளியனுப்புறது. வலது பக்கத்துல இறைவன் ஒரு 8 அங்குல மூச்சு காத்தை வெளியே அனுப்பிச்சு, நம்ம வெளியே அனுப்பக்கூடிய அந்த மூச்சு காத்தை நிதானமா விட்டோம்னா அது எத்தனை அங்கலம் வந்து விரயமான முடிவு பண்ணலாம். ஆனா இயற்கையாக 8 அங்குல காற்று வெளியே வந்து உள்ளே போகும்போது 4 அங்குலமாக போய் வெளியே 4 அங்குலம் விரயமாகுது. ஏன் வெளியே வந்து போகுது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் மூச்சு காத்து வெளியே வந்துதான் உள்ளுக்குள்ள வந்து போகுது. ஏன் வெளியே வந்து போகுதுன்னா, இந்த வெட்ட வெளியிடக்கூடிய அந்த இறை ஆற்றல் கொண்ட காற்றை நாம் உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்காக இது வெளியே வந்து அதுக்கப்புறமா உள்ள வந்து போகுது. இதே இடது ராசி வந்து பாத்தீங்கன்னா 12 அங்குல காத்து வந்து வெளியே வந்து போகும். அப்படி வரும்போது விரயம் இங்கு அதிகமாகும். அப்ப விரயத்தன்மை அதிகமாகாமல் இருப்பதற்காக தான் படைக்கும் போதே நம் மீது கருணை கொண்ட இறைவன் வலது ராசியில 8 அங்குல வச்சிருக்கான். வச்சுட்டு நீ அதை பாதுகாத்து வச்சுக்கோ, நீ இந்த சுவாசத்தை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உனக்கு தேவையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப எப்போதுமே வலதுராசியில சுவாசத்தை ஓட்டலாமா? ஓட்டலாம். வலதுராசியில சுவாசத்தை ஓட்டும்போது நெருப்பு மாதிரி இருக்கும், நம்மளுடைய வாக்கெல்லாம் பலமானதா இருக்கும், சக்தி வாய்ந்ததா இருக்கும். அப்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம எப்பயுமே நல்ல வார்த்தையை பேசிட்டு இருப்போமா, திடீர்னு கோவப்பட்டு சத்தம் போட்டுருவோம். அதனாலதான் இறைவனாக பார்த்து மாத்தி மாத்தி விட்டார். ஏன்னா நம்மையும் அறியாமல் தவறாக பேசக்கூடாதுக்காக அவன் கருணை கொண்டு 2 பக்கம் மாத்தி மாத்தி விட்டார். அதுல பயிற்சியா கொடுத்து, உனக்கு மனக்கட்டுப்பாடு இருந்தால் நீ முழுக்க முழுக்க என்ன பண்ணிக்க, வலது பக்கமே ஓட்டி உன்னை ஆயுள் நீட்டித்து வைத்துக்கொள். அப்போ யாருக்கெல்லாம் இந்த வலதுராசியில சுவாசம் ஓடுதோ அவங்களுக்கு நீண்ட ஆயுள் வந்திருக்கும். அதோடு சேர்த்து செல்வாக்கு, பெருமை, பேரும்புகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்மளுடைய உடம்புல தானாகவே இயல்பாக மாறக்கூடிய விஷயத்தை மாத்திக்கலாம். அது மாறிட்டே இருக்கட்டும், அதை ஒன்றும் நிறுத்த வேண்டாம். ஆனா அந்த சரத்தை பார்த்துக்கிட்டு இந்த முக்கியமான நாட்கள்ல மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, முன்னோர்கள் வந்து இந்த நேரத்துல மட்டும் என்ன பண்ணிக்கோ, இந்த பக்கம் சரத்தை ஓட்டிக்கோ. அப்படி ஓட்டும் போது அந்த ஆண்டு முழுக்க உனக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த நாள்ல மட்டும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரத்தை முழுமையாக உணர்ந்த பிறகு ஒரு யோகியை போல மாறக்கூடிய தன்மை நமக்குள்ள இறைவன் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சரத்தை முழுசா ஓட்ட போய் பார்க்கலாம். எப்போதெல்லாம் முனிவர்கள் வந்து வலது பக்க ராசியில மட்டுமே சரத்தை ஓட்டுறாங்களோ அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்களை மூடி அவங்க அமர்ந்திருப்பாங்க, ஒளியை என்ன பண்ண மாட்டாங்க, வாயுதெல்லாம் பேச மாட்டாங்க. மேக்சிமம் தியானத்தின்மையே உட்காந்துருப்பாங்க, தியானத்தின்மையிலேயே உட்காந்துருப்பாங்க. அப்படி தியானத்தின்மையே உட்காந்துருக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த இறை ஆற்றலை உணர்ந்துகிட்டே உட்காந்துருப்பாங்க. நேரத்தில் அனாவசியமா வார்த்தைகளே பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, உள்ளார்ந்து வாங்கக்கூடிய அந்த காத்தை சேமிச்சு வச்சு இந்த இறைவனோடு நெடுநாட்கள் வாழ வேண்டுங்கிற அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஆசை. அப்படி இருக்கும்போது இந்த காற்றை வாங்கிட்டு போனவங்க கூட பேசுறேன் இல்லையா, பேசும்போதும் சரம் வந்து விரயமாகும். அப்போ உச்சரிக்கும் போதும் சரம், அந்த உச்சரிப்பில் கூட தன்னுடைய இறைவன் கொடுத்த அந்த வரத்தை, இந்த பொக்கிஷத்தை இழப்பதற்கு விரும்பாதனாலதான் அதிகமா பேசக்கூட மாட்டாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா அப்படியே பழிச்சிடும். சரிங்களா? ஸோ நீங்க இந்த நாளில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த 3 நாள்ல அனாவசியமான வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம். இந்த 3 நாள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அனாவசியமான வார்த்தைகளை உதிர்க்க வேண்டும். முடிந்தவரைக்கு அமைதியா இருங்க. தேவையான விஷயங்களை மட்டும் உச்சரிக்க தொடங்குங்க. மீதி நேரத்துல அமைதியாக இருப்பதே முக்கியமானது. ஒரு வம்பு வழக்கு வருது அப்படின்னா இந்த நேரத்துல போனீங்கன்னா உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண கூட ஜெயிச்சிருவீங்க. வலது பக்கம் சுவாசம் ஓட்டுனீங்கன்னா. ஆனா இந்த பொக்கிஷமான நேரத்துல இந்த கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்காக நீங்க போக வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி மாமிசம், புலால் உண்பதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க இந்த 3 நாளைக்கு. ஏன்னா உணவு பழக்கத்துல உங்களுக்கு புலால் உணவுகள் பழக்கம் இருந்ததுன்னா தவறு கிடையாது. அது இயற்கை தான் ஒரு பக்கம் பார்த்தோம்னா. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த நாட்களை தவிர்த்திடணும். ஆண் பெண் கணவன் மனைவியா கல்யாணம் ஆயிருந்தாங்கன்னா உடலுறவு கொள்ளக்கூடிய தன்மையை தவிர்த்திடணும். அதே மாதிரி இரவு நேரத்துல உறங்கும் போது கண்டிப்பா இடது பக்கம் சாய்ந்து படுத்துக்கணும். மற்ற பக்கம் நம்ம எல்லாக்கெல்லாம் படுக்காம இடது பக்கம் சாய்ந்து முதல்ல படுத்துக்குங்க. படுக்கும்போது வலது நாசில சுவாசம் சரியா ஓட தொடங்கும். அப்போ இடது பக்கம் உருக்கழிச்சு படுத்து வலது சுவாசம் ஓட தன்மை. அப்புறம் படுக்கும்போது மாறி மாறி அதுக்கப்புறம் படுத்தா தவறு கிடையாது. அதே மாதிரி இரவு உணவை 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இரவு உணவை தவிர்த்துருங்க. அப்படி தவிர்க்கும் போதுதான் இந்த சரம் சீராக ஓடுவதற்கான வாய்ப்பை நம்ம உள்ள கொடுக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும்னா அனாவசியமாக பேசுவதை குறைக்க விடுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்தை சரியா வச்சுக்கிங்க. உடல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துருங்க. இடது பக்கம் ஒழுக்கழிச்சு படுத்துக்குங்க. இரவு 7 மணிக்கு மேல உணவினை உண்ண வேண்டாம். தண்ணீர் வேணா குடிச்சுக்கங்க. ஒருவேளை நோய்வாய்ப்பட்டவர்களா இருக்கிறீங்க வழியில்னா அவங்களுக்குலாம் இந்த கணக்கெல்லாம் வராது. உடல்நிலையில் சரியில்லாதவர்களுக்கு இந்த கணக்கை நீங்க வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? உடல்நிலையை ஆரோக்கியத்தன்மை இருக்கிறவங்க நீங்க கடைபிடிச்சிங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இரவுல சீக்கிரமா உறங்குவதற்கு பாருங்க. இந்த 3 நாள் மட்டுமாவது கொஞ்சம் சீக்கிரமா உறங்குங்க. இந்த மாதிரி தன்மையை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வலது சரத்துல சுவாசம் ஓடுறதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யற மாதிரி. அது என்ன உதவி செய்யறது? இப்படித்தான் வாழ வேண்டும். ஆனா நாம பல மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நாம என்ன பண்ணிக்குவோம், இந்த இடத்துல நம்ம உதவி செய்வோம்னு போட்டுக்குவோம். சரிங்களா? உதவி செய்யணும். அந்த உதவியின் மூலம் என்ன கிடைக்கும்? நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி ஆற்றல் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த வலது சரத்தை ஒவ்வொரு அமாவாசை, பிரதமை, அதுக்கு துவிதி இந்த மாதங்கள்ல நாம வலது பக்க சாரத்தை நம்ம ஓட்டணும் அப்படின்னா அந்தந்த மாதத்திற்கான நல்ல பலன் கிடைக்கும். ஆனா சித்திரை மாதத்தில் மட்டும் இந்த கால சக்கரம்னு சொல்லுவாங்க ஜோதி ரீதியா, அந்த மாதத்துல மட்டும் அங்கு தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வரக்கூடிய இந்த பிரபஞ்ச சுழற்சியின் மூலமாக இயங்கக்கூடிய அந்த இயக்க தன்மையில வரக்கூடிய அந்த மாதத்துல நாம வலது சரத்தை ஓட்டணும்னா வருடம் முழுக்க நற்பலன் கிடைக்குது. அதுதான் சூட்சமம். ஏன்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுத்த போறோம். அப்போ அந்த மாதத்துல வரும்போது வருடம் முழுக்க பலன் கிடைக்குது. ஏன்னா இந்த நேரம் இந்த அக்னி நட்சத்திரம் சொல்லி சூரியனுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது சூரியனோட ரொம்ப நெருக்கமான தன்மையில இந்த பூமி செல்லும் போதுதான் அந்த சூரியன் வரப்படுகிறது. அதே நேரத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை பார்த்து ஓட்டும் போது என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருப்பதால் தான் சித்திரை மாதத்தில் நம்ம வலது சரத்தை ஓட்டும் போது நன்மை அதிகமாக நடக்குது. அப்ப சரத்தை மாத்துறதுக்கான பழக்கத்தை நம்ம செய்யும்போது இந்த இடது அக்கல்ல இப்படி அடைச்சிக்கிறோம். அப்படிங்கும்போது நம்முடைய சுவாசம் இந்த பாதையில இப்படி போய் தான் இங்க போகும். சரிங்களா? அப்ப நீங்க இந்த பக்கம் அடைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா வலது பக்கம் சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப இது என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல தேக்கி ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது என்ன ஆகும், இன்னொரு பக்கம் ரிலீஸா இருக்கும் இல்லையா, ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வழியா அந்த காற்று எளிமையா போகும். அதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. இப்போ இந்த லாக்ல அப்படி அழுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கத்துக்கு சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும். அதே இந்த லாக்ல நீங்க அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வலது பக்க சுவாசம் ஓடும் போது நிறைய அந்த காலத்துல வட்டிக்கு வாங்குறாங்க இல்லையா, அந்த வட்டிக்கு வாங்க பாத்தீங்கன்னா அக்கல்ல ஒரு பைய வச்சுட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி அக்கல்ல வச்சு பை வச்சுட்டு போறதுனாலேயே அவங்களுடைய கம்பீர தன்மை தானாவே சுவாசம் மூலமா செயல்பட்டு யாருக்கிட்ட போய் வட்டி கேட்டாலும் வட்டி காசு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பவர் தானாவே கிடைச்சிடும். அந்த அளவுக்கு வலிமையானது வலது சரம். அப்போ தெரிஞ்சு பண்ணாலும் அதுதான், தெரியாமல் பண்ணாலும். அப்போ நீங்க ஒரு துண்டை நீங்க அக்கல்ல கட்டிக்கிட்டு நீங்க நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா வலது சுவாசம் ஓடிட்டே இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கவனிச்சீங்கன்னா போதும் இறைவன் என்ன பண்ணி உங்க வலது சுவாசம் கொடுத்துருவோம். அப்பப்போ நீங்க பார்த்து மாத்தினா போகும். அப்போ இன்னொரு பக்கம் கை இப்படி மேல தூக்குறது, இந்த கைகளையும் மேல தூக்கி குளிக்கும் போது உங்களுக்கு வலது சுவாசம் ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பக்கம் நம்ம ரிலீஸ் பண்ணி விடுவோம், எங்கேயும் அடைக்காமே. அப்போ அது மாறும். அப்புறம் வலது கால தூக்கி எது தொட மேல போடுறீங்க, எது தொட மேல போட்டு உட்காந்து அப்படி போட்டு உட்காரும் போது உங்களுக்கு வலது சுவாசம் மாறப்படுங்க. சரிங்களா? இப்பெல்லாம் அடிக்கும் போது நீங்க ஆபீஸ் உட்காந்துக்கிறீங்களா, உங்க மூச்சு கவனிங்க. அப்படியே கால் மேல கால் தூக்கி போட்டு உட்காரு இல்லையா. கீழே உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா இந்த கையை இப்படி சாச்சு இப்படி உட்காந்துக்கிறது. இப்படி சாச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு குண்டை வைக்கணும், குண்டை வச்சு சாச்சு உட்காந்துக்கிட்டு கால் தூக்கி வலது கால் தூக்கி எதாவது உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் மாறும். படுக்கிற மாதிரி தான் இடது பக்கம் உருக்கழிச்சு நீங்க நீட்டி படுத்துக்க போறீங்க. அது படுக்கும் போது வலது பக்கம் சுவாசம் மாறும்.
இப்படி எப்படியெல்லாம் சுவாசம் மாத்தணுமோ அப்படிலாம் மாத்துறீங்க. ஒருவேளை உங்க உடல் ரீதியாக சுவாசம் மாறலைன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வச்சிருக்கணும். சரிங்களா? இப்படி கண்டமெல்லாம் கிடைக்கலப்பா அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கால் அட்டை அதை எடுக்கணும் படிக்கிறீங்க. அதை வந்து வச்சுக்க போறீங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்ப நட்பலன்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் ஏன் திரும்ப சொல்றேன்னா, நட்பலன் சொன்னாலும் செயல்படுற தன்மை வேணும் இல்லையா? அதுக்காக தான் இதை சொல்றேன். நம்ம செயல்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு வந்து வேணும். நமக்கு நல்ல பலன் தெரியாவிட்டாலும் நாம சரியான முறை செயல்பட்டோம்னா அந்த பலன் தானாகவே நடக்க சொல்லுங்க. அப்ப அனுபவபூர்வமாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நல்ல பலனை உணர்ந்துட முடியும். அப்படி உணர்ந்து நாம என்ன பண்ண போறோம்? இந்த 3 நாட்களும் இந்த சரத்தை வந்து நம்ம வந்து ஓட்டி நம்ம வெற்றி அடைக்கான வாய்ப்பெல்லாம் பயன்படுத்த போறோம். இதுல இந்த விஷயத்த நம்ம இப்பயே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கு பெரிய வரம். ஏன்னா ஒருவேளை இந்த 3 நாள் கழிச்சு நான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்க காத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சதுனால நீங்க இன்னிலிருந்து பயன்படுத்தாதீங்க. ஸோ இந்த முழுக்க அமாவாசை, சரிங்களா? நேற்று நைட்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த முழுக்க பயன்படுத்துங்க. இந்த முழுக்க பயன்படுத்தி நாளைக்கு பிரதமை ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1:27 அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விதியே முடிஞ்சிடும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை முழுக்க ஃபாலோ பண்ணாலும் தப்பு இல்லை. இல்லை மதியானம் 1:27 2 மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த கட்டுப்பாடு விட்டு நீங்க தான் இயல்பா போக ஆரம்பிச்சிடலாம். ஆனா அப்படி போகும்போது கூட உங்களுடைய சரம் கூட நன்மை கூடயே வந்துடும். அப்ப இந்த 3 நாள் டைம் எப்ப அப்படின்னா இப்ப இருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1:27 வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? உங்க வலது சரத்துல சுவாசம் பண்ணணும். அது வரைக்கும் அனாவசியமான பேச்சுகளை தவிர்த்திடணும். உலக சம்பந்தப்பட்ட உணவுகளை உண்பதை தவிர்த்திடணும். மது மாமிசம் பழக்கம் இருந்ததுன்னா தவிர்த்து விடுவது மிக மிக நல்ல விஷயம். தவிர்த்திடணும். கொஞ்சம் விரதம் இருக்க சபரிமலை போற மாதிரி நினைச்சு கூட என்ன பண்ணிக்கங்க? ஐயப்ப கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு விரதம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அம்மனுக்கு விரதம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிருங்க? அந்த விஷயத்தை எல்லாம் தவிர்த்துட்டு இந்த 3 நாட்கள் யாரெல்லாம் செயல்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருடம் முழுக்க வாய்ப்பு, வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய சித்தர்கள் எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரகசியம்லாம் நமக்கு தெரியறதே நாம் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம். அந்த புண்ணியமான விஷயத்தை இந்த புண்ணிய காலத்துல நம்ம வந்து பெறுறோம். அப்படி பெறும்போது என்ன பண்ணிக்கணும்? பயிற்சி செஞ்சுக்கணுமா செஞ்சக்கூடாதா? கண்டிப்பா செஞ்சுக்கணும். அதனால நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க? செய்யாதுங்க. குழந்தைகளோட செய்யலாம். குழந்தைகளோடய செஞ்சாலும் ரொம்ப சிறப்பு. குழந்தைங்க செஞ்சா என்ன கிடைக்கும்? குழந்தைங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து ரொம்ப மேம்பட ஆரம்பிக்கும். நன்றாக அவங்க வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் சொன்னபடி கேட்காம இருக்கும் குழந்தைங்க கூட இதை பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து சொன்னபடி கேட்கற தன்மைக்கு அவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஹைபிரிட் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலச்சல செயல்பாடு சரியா செயல்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போகலாம். ஒரு நோயற்ற தன்மை இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க இந்த 3 நாள் வலது சரத்தை ஓட்டினாங்கன்னா அவங்க உடம்புல ஆரோக்கியத்தன்மை அதிகமாகும். எப்போதுமே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் ஆயுளுக்கான நாட்கள். இந்த 3 நாட்கள்ல வந்து வலது சரத்தை வந்து அதாவது வெள்ளிக்கிழமை சரம் இடது சரம் தான் ஓடணும். ஆனா நம்ம தேவைப்பட்ட வலது சரத்தை ஓட்டிக்கலாம். சரிங்களா? அப்படி 3 நாட்கள் இந்த ஆயுள்கால நாட்களா இருக்கும்போது அந்த ஆயுள்கால நாட்கள்லயே நம்மளுக்கு இந்த மாதமும் வந்திருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போ நம்மளுடைய ஆயுளை பலப்படுத்தக்கூடிய வேலையும் இது நடக்க தொடங்கும். அப்போ நோயுற்றவர்கள் வலது சரத்துல சுவாசத்தை ஓட்டினாங்கன்னா அவங்களுடைய ஆயுள் வந்து நீட்டிக்க ஆரம்பிக்கும். நாம் ஓட்டோம்னா நம்மளுடைய ஆயுள் நீட்டிக்க ஆரம்பிக்கும், செல்வாக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான விஷயத்தை என்ன பண்ணிக்கங்க? பயன்படுத்தி நீங்க மேலும் மேலும் இதை உங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இரையாற்றலோடு தொடர்பு கொண்டு நீங்க பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா எங்க இருக்குது? அந்த ஆத்மா இருப்பதை வந்து நம்ம உணர்ந்து எப்படி செயல்படுது? நிறைய விஷயத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து சொல்லக்கூடிய பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சொல்லும் போது உணர்ந்து பயணம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஆத்மாவை உணரக்கூடிய தன்மையே கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா நம்முடைய சரக்கலை, அதாவது மூச்சுக்கலை. அவ்வளவுதான். ஸோ அதை செய்வோம். அது மாதிரி அடுத்து வந்து காந்தி வெங்கட்ராமையா கொடுக்க போற அந்த விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது உங்க மூச்சோடு சேர்ந்து பயிற்சி செஞ்சு முன்னோருடைய ஆசீர்வாதத்தையும் இதனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று வளம் நலம் பெற்று வாழ்ந்த இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் அனைத்து ஆசான்களுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து ஆசான்களுக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் என் தந்தைக்கும் என் குருமாவுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க.